சென்னையில் தனியாக வசித்த மூதாட்டியை நகைக்காக அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மூதாட்டி அணிந்திருந்தது கவரிங் நகை என்பது தெரியாமல் போதை ஆசாமி கொலைபாதக செயலில் ஈடுபட்டது பதைபதைக்க செய்திருக்கிறது. நடந்தது என்ன? தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,00,000 நெருங்கிவிட்டது. இதனால் கொள்ளையர்கள் கால் சவரன் அரை சவரன் நகைகளுக்கெல்லாம் வழிப்பறியில் ஈடுபடுவதுடன் துணிந்து கொலை செய்யும் சம்பவமும் அண்மைக்காலமாக அதிகரித்து வருகிறது. பெரும்பான்மையான கொள்ளையர்கள் சிசிடிவி காட்சியிலேயே சிக்கிக் கொண்டாலும் கொலைபாதக செயல்கள் ஆங்கங்கே இன்னும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி ஒரு கொடூர சம்பவம் தான் சென்னை அம்பத்தூர் அருகே நிகழ்ந்திருக்கிறது. நொளம்பூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி 70 வயதான மேரி தனியாக வசித்து வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவில் வழக்கம்போல் உணவு அருந்திவிட்டு தூங்குவதற்கு தயாராகியுள்ளார். அப்போது மூதாட்டியின் வீட்டிலிருந்து அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கிறது. உடனே அருகே இருந்தவர்கள் அந்த வீட்டிற்குள் சென்று எட்டி பார்த்துள்ளனர். அப்போது மூதாட்டி சுயநினைவின்றி கிடந்த நிலையில் அவரின் அருகே மர்ம நபர் ஒருவரும் மதுபோதையில் இருந்திருக்கிறார். இதைக் கண்டு சந்தேகமடைந்த அண்டை வீட்டுக்காரர் நொளம்பூர் போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்திருக்கிறார். போலீசார் வருவதற்குள் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடவும் முயன்றிருக்கிறார். இதனால் உஷாரான பொதுமக்கள் மர்ம நபரை மடக்கி பிடித்து ஆத்திரத்தில் 4 சாத்து இருக்கின்றனர். அதற்குள் போலீசார் வந்ததும் பொதுமக்களிடமிருந்து அவரை மீட்டனர். மேலும் இரத்த காயத்துடன் சுயநினைவின்றி கிடந்த மூதாட்டி மேரியை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் மூதாட்டியை அடித்து கொலை செய்தவர் நொளம்பூர் பகுதியைச் சேர்ந்த 65 வயதான காராமணி என்ற ஏழுமலை என்பது தெரிய வந்தது. அவரது பாக்கெட்டில் மூதாட்டி அணிந்திருந்த 2 கம்மல்கள் மற்றும் செயினும் இருந்தன. நகைகளை பறிக்கும் நோக்கில் மதுபோதையில் வந்தவர் மூதாட்டியை தாக்கி இருக்கிறார். போதை தலைக்கேறிய நிலையில் மூதாட்டி அணிந்திருந்தது கவரிங் நகைகள் என்பது கூட தெரியாமல் அவரின் காது மற்றும் மூக்கை கடித்து நகைகளை பறித்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து ஏழுமலையை கைது செய்துள்ள போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தனியாக வசித்து வந்த மூதாட்டி அணிந்திருந்தது கவரிங் நகை என்பது கூட தெரியாமல் போதை ஆசாமி நகைக்காக ஒருவரை அடித்து கொலை செய்த சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.